எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்லங்க, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். நாட்டில் எனக்கு எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் விளக்கமா விரிவா சட்டமன்றத்தை பேசி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பதிந்து இருக்கிறான். அது இன்னும் கூட சொல்ல, நீங்க முதலமைச்சர் தேடி பார்க்கணும்னா கோட்டையில தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது, அதில் கையெழுத்து போட்டுருவேன், மு.க.ஸ்டாலின். மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டுருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்க, அதுலேயும் மு.க.ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய், அதில் ஸ்டாலின் இருப்பான். கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன், இதுபோது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பெயர் சொல்றதுக்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர்.